கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் கூட இந்த வீடியோவின் மூலியமாக உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய நாள், புதிய கிருபையோடு கூட கர்த்தர் இந்த நாளை காண்பதற்கு ஒரு பாராட்டின எல்லா இரக்கத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் கூட ஒரு வார்த்தையை நாம் தியானிப்போம். அது ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். அங்கே வசனப்படியாக இருக்கிறது: பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த ரெண்டு காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கிறார். முதலாவது, பாவத்தின் விளைவு மரணம், கிருபையின் விளைவு நித்திய ஜீவன் என்று சொல்லியிருக்கிறார். பாவத்திலே மரணத்திலே தவிக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்காக இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்தார். மரணிக்க வேண்டும் என்கிறதான தண்டனைக்குட்பட்டவர்களா இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்திருந்தோம். ஆனா இயேசுவின் ரத்தம் நம்மை நீங்களாக்கி ரட்சித்து இன்னைக்கு நித்திய ஜீவனை பெறுவதற்குரிய ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இங்கே அந்த கிருபையை குறித்து பவுல் ஒரு வார்த்தையை அவர் கூட்டி சேர்க்கிறார். அது என்னவென்றால் கிருபை வரம் என்று சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்துல கிருபை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது தேவனுடைய சுத்த வரம். அந்த கிருபை வரத்தை நீங்கள் நான் பெற்றிருக்கிறோம். ஆகையினாலே கர்த்தருடைய வருகையிலே நித்திய ஜீவனை அடைவதற்கும் அவரே நமக்கு கிருபை தர வல்லவராய் இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே விசுவாசிங்க, கர்த்தருக்குள்ள வைராக்கியம் பாராட்டுங்க. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.